ரொம்ப தெளிவாக சொல்ல போனால், நம்ம மனசில் இருக்கக்கூடிய அகங்காரம் அழியணும்னா இதை பற்றி யோசிச்சோன்னா போதும். வாழ்க்கையில் நான் தான் பெரியவன், நான் தான் கோடீஸ்வரன், சும்மா 100 கோடி 200 கோடி பணத்தை இறைவன் என்கிட்ட கொடுத்துருக்கிறார், நான் தான் இருக்கிறதுலே பெரியவர், நான் பார்த்து தான் கோயிலுக்கு நிறைய செய்யணும், நான் தான் சிவபெருமானுக்கு கோயிலுக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், இந்த மாதிரி ஏதாச்சும் என்ன இருந்ததுன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. வாழ்க்கையில் அந்த மாதிரி எண்ணமே வேண்டாம். எல்லா பொருளையும் பார்த்து பார்த்து படைத்த இறைவனுக்கு நீங்கள் கொண்டு போய் செய்வதா அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்டு பாருங்களேன், நகைப்பு தான் வரும். யாருக்கு யார் செய்யறது, யாருக்கு யார் செய்வது? அப்ப அவருக்கு கைமாற நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம எல்லாத்த விட நல்ல நிலைமையில இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நம்மளை இறைவன் வைத்திருக்கிறார் அப்படின்னா அது கொண்டு போய் பொருளா நீங்கள் செய்ய வேண்டாம், பணமா பொருளா கொண்டு போய் எந்த இடத்துலையும் நீங்க செய்ய வேண்டாம். அது அவர் எப்பவுமே எதிர்பார்த்ததில்லை. ஏன்னா எல்லாமே அவரது கொண்டு போய் நீங்க என்ன திருப்பி அவர்கிட்டே கொடுக்கறது? புரிகிறதா? செய்கின்ற பொருள் யாவும் இருக்கின்ற பொருள் யாவும் அவர் படைத்தது, அவருடையது. வாழ்கின்ற சில காலத்துல அதை பட்டா போட்ட மாதிரி இது என்னது அப்படின்னு நம்மளா நினைச்சுக்கிட்டு அதை கொண்டு போய் அவருக்கு கொடுக்கறோமா, அதுல ஒரு கர்வம். நான் கொண்டு போய் பாலை கொடுத்தேன் அபிஷேகத்துக்கு, நான் கொண்டு போய் பூக்களை கொடுத்தேன் அபிஷேகத்துக்கு. யாரையா நீ கொண்டு போய் கொடுக்கறதுக்கு? அது அவருக்கு கொடுக்கறதுக்கு. அவருக்கு ஒன்னால கொடுக்க முடியும்னா ஒரே ஒரு விஷயத்தை தான் கொடுக்க முடியும். ஈசனுக்கு உன்னால் கொடுக்க முடிந்தது ஒன்றே ஒன்றுதான், அர்ப்பணிப்புடன் கூடிய பக்தி. அர்ப்பணிப்புடன் கூடிய பக்தியை மட்டும்தான் நீ அவரிடம் செலுத்த முடியும். வேற எதுவும் நீ கொடுக்கறதுக்குலாம் அங்க ஒன்றும் கிடையாது. அவ்வளோ பெரிய ஆட்களும் நம்ம கிடையாது. உள் மனசில் அப்படியே கசிந்து உருகின்ற அன்போடு நீங்கள் செய்கின்ற அந்த பக்தியை மட்டும்தான் இறைவன் ஏற்றுக்கொள்கின்றார். மனசுல வஞ்சனையே இல்லை, மனசுல வஞ்சனையே இல்லை, எல்லாமே சிவபெருமான் அப்படிங்கிற மாதிரி இருக்கின்ற அந்த தருவாயில நம்ம செய்கின்ற அந்த உண்மையான அன்பு மட்டும்தான் அவருக்கு தேவையானது அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அப்ப நம்ம ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சா செய்யலாமா? அது உங்கள் மூலியமாக நடக்க வேண்டும் என்று இருந்தால் கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் அதுக்கு எதுக்கும் பேர் ஒட்டாதீங்க, எந்த இடத்துலையும் பேரை பதிச்சுக்காதீங்க. இது நான் செஞ்சேன், என்னால் செய்யப்பட்டது. சிவனால் சிவனுக்காக சிவனை செய்து கொண்டார், அவ்வளவுதான். அப்படி அந்த பெரும் புரிதல் நம்மளுக்குள்ள உண்டாயிருச்சு அப்படின்னா இந்த வாழ்க்கையானது பார்ப்பதற்கும் அழகாக இருக்கும், நாம் ரசிப்பதற்கும் மிகவும் அழகாக இருக்கும். அண்டம் பேரண்டத்தை விட ரொம்பவும் அழகானது அப்படின்னா அதை படைத்தவன், அதை உருவாக்கியவன் இல்லையா? இறைவனை வந்துட்டு தாயாக, தந்தையாக, நண்பனாக, காதலனாக, இந்த மாதிரி எப்படி வேணாலும் உரிமை கொண்டாடலாம். பெரும்பாலும் ஐயனிடம் வந்துட்டு என்ன வேண்டணும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் இப்போ இருக்க காலகட்டத்தில். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு அதை கொடு, இதை கொடு, வீட்டை கொடு, சம்பளத்தை கொடு, காசை கொடு, இப்படி தான் வேண்டியிருப்போம். அதெல்லாம் வந்துட்டு நிலையற்றது அப்படின்னு ஒரு பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ என்ன வேண்டணும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்படி இன்னும் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னாலும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன வேண்டணும் அப்படிங்கிறதோ அல்லது நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறதோ நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், அது எங்கிருந்து வந்ததோ அங்கே திரும்பி செல்ல வேண்டும், அதுதான் நியதி. இது எல்லாத்துக்குமே பொருத்தமானது தான். கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே புரிய வந்துடும். உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். நம்ம கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அறிவியல் பூர்வமாக எல்லாருமே அறிந்து கொண்டதும் கூட. இப்போ கடல் நீர் இருக்குது, சமுத்திரம் இந்த எல்லா இடத்துலையும் பரவி காணப்படுகிறது. அது ஆவியாகி மேகமாக மாறி அது நிலப்பரப்பில் வந்துட்டு மழையாக பொழிகிறது. ஒவ்வொரு இடத்துல பெய்யும் போது அந்த நீர் தேங்குவதற்கேற்ப பார்த்தீங்கன்னா பல பெயர்களில் வழங்கப்பட்டாலும் அது திரும்பவும் எங்கே தான் போய் சேருது அப்படின்னு பார்த்தா கடலுக்கு தான் போய் சேரும். அந்த நீர் எல்லாமே எங்கே தான் போய் சேருது? கடலுக்கு தான் போய் சேருது. அப்போ இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட ஜீவன்கள் எல்லாமே தன்னோட வேலையை முடித்து கொண்டு எங்கே தான் போயாக வேண்டும் அப்படின்னா எங்கிருந்து வந்தோமோ அங்கு தான் சென்றாக வேண்டும்.
எங்கிருந்து வந்திருப்போம் அப்படின்னா சிருஷ்டிகர்த்தாவிடமிருந்து வந்திருப்போம், திருப்பியும் அவரைத்தான் போய் சென்றடைய வேண்டும். அதுதான் நம்மளோட இலக்கு. அப்ப இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயமானது நம்மை திரும்பவும் இங்கே இருக்க செய்து விடுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப, செய்த நல்வினை தீவினைக்கு ஏற்ப வந்துட்டு நமக்கு மறுபிறப்பு அப்படிங்கிறது திரும்ப திரும்ப கிடைக்கிறது. அப்ப எப்படி நம்ம திரும்பி அதே இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, எப்பவுமே ஒரே ஒரு விஷயம், ஒரு தெளிவான இடம் இருக்கிறது, தண்ணீர் தெளிவாக இருக்கிறது அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்களை வந்துட்டு எளிதாக இனம் கண்டு கொள்ள முடியும். அதே போலதான் மனதானது சுத்தமாகவும் தெளிவாகவும் இருக்கும் போது இறைவனை சென்றடைவதற்கான வழிவகைகள் வந்துட்டு அங்க தெரிய ஆரம்பிக்கும். அப்ப இப்ப நம்ம மனசு சுத்தமா இல்லையா அப்படின்னா, சுத்தமா இல்லைன்னா என்ன, அசுத்தமா இருக்குன்னா கரை படிஞ்சிருக்கு அப்படிங்கிறத விட, இந்த கோபம், குரோதம், காமம், இன்னும் சொல்லப்போனால் மதம், ஆச்சரியம், இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்களால் அது கலங்கப்பட்டிருக்கு.